வணக்கம். இன்னைக்கு 1966ல ரிலீஸ் ஆன "தட்டுங்கள் திறக்கப்படும்" அந்த படத்த பத்தி தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த படத்த ப்ரொடியூஸ் பண்ணது விஸ்வபாரதி ஃபிலிம்ஸ். மியூசிக் எம்.எஸ். விஸ்வநாதன். டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி அது மட்டும் இல்லாம இந்த படத்துலயும் நடிச்சிருக்காரு ஜே.பி. சந்திரபாபு. அவருடைய படம் தாங்க இது. அவர் அடைக்கலம்ங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. சாவித்ரி மீனாட்சிங்கிற கேரக்டர்லையும், ஆர்.எஸ். மனோகர் ஷங்கர்ங்கிற கேரக்டர்லையும், கே.ஆர். விஜயா கீதாங்கிற கேரக்டர்லையும், ஏ.வி.எம். ராஜன் டாக்டராகவும், சோ ராமசாமி லாயராகவும், எஸ்.வி. ரங்காராவ் சர்ச் ஃபாதராகவும் நடிச்சிருக்காங்க. மேலும் எம்.ஆர். ராதா சூசைநாதன்கிற கேரக்டர்ல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. மேலும் எம்.ஆர். வாசு, மனோரமா, எஸ்.வி. சஹஸ்ரநாமம், தங்கவேலு, வி.கே. ராமசாமி மேலும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. நடிகை ஷோபா இந்த படத்துல சைல்டு ஆர்டிஸ்டா சாவித்ரி அதாவது மீனாட்சியின் குழந்தையா லக்ஷ்மிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல அடைக்கலம்க்கு பேச வராது. அவருடைய அப்பா மேஜரா இருந்து ஒர்க் பண்ணி இறந்தவர். நல்ல வசதியா வாழ்ந்த குடும்பம். ஒரு தெருவே அவங்களுக்கு சொந்தமா இருந்துச்சு. ஆனா எல்லா சொத்துமே காலப்போக்கில் அவங்க அப்பா தானம் தர்மம்னு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. தன் மகனுக்காக எதையுமே விட்டு வைக்கல. இருந்தாலும் அடைக்கலம் அங்கேயே பிறந்து வளர்ந்த இடத்துலயே இப்பவும் வாழ்ந்துகிட்டு வராரு. அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல கீழே அண்டர் கிரவுண்ட்ல அவரு தங்கியிருக்காரு. அடிக்கடி அங்க பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கும் போய் ப்ரே பண்றதும் உண்டு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல சூசைநாதன் அவங்களுடைய 6 பெண்களோட சர்ச் ஃபாதரை மீட் பண்ண வராங்க. அவரு இவ்வளோ நாள் பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு, தெய்வத்தோட ஞாபகம் வரல, ஆனா இப்போ பிஸ்னஸ் டல் ஆயிடுச்சு, அதனால தான் தெய்வத்தை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. தன் பெண்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அடைக்கலம் அந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லா வேலையும் செய்வார். அதாவது கிளீனிங் வேலை. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் யாருன்னா ஷங்கரும் கீதாவும். ஷங்கரும் கீதாவும் லவ் பண்ணி லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கீதா ஷங்கர் மேல உள்ள காதல்னால தன்னுடைய பெத்தவங்களை விட்டுட்டு பணம் நகை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஷங்கர் பின்னாடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அந்த செலிப்ரேஷன் பண்ணணும்னு ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஷங்கரை சந்திக்கிறதுக்காக லாயர் வராரு, ராகவா லாயர். அவரு நீங்க இன்னும் 2 மாசமா பிரீமியம் கட்டவே இல்லை இன்சூரன்ஸ்க்காக, சீக்கிரமா கட்டிடுங்கன்னு ஞாபகப்படுத்திட்டு போறாரு. பர்த்டே செலிப்ரேஷன் வெகு விமர்சையாவே நடக்குது. ஷங்கர் அவ்வப்போது கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ல ஒரு சின்ன குழந்தை வருது. ரொம்ப ஏழ்மையான குழந்தையா. இந்த மாதிரி பிச்சைக்கார குழந்தைங்கள யாரும் வில்ல விட்டது அப்படின்னு ஷங்கர் கோபப்பட்டு அந்த குழந்தையை துரத்தி விடுறாரு. அந்த குழந்தையை பார்த்து அடைக்கலம் அந்த குழந்தை பின்னாடியே போறாங்க. போய் பார்க்கும்போது ஒரு கோவில்ல அவங்க அம்மா இருக்காங்க, மீனாட்சி. மீனாட்சி தன் குழந்தைய பார்க்குறாங்க. குழந்தை லக்ஷ்மி அவங்க எடுத்துட்டு வந்த உணவை மீனாட்சிக்கு கொடுக்குறாங்க. அவங்களுடைய நிலைமையை பார்த்து தான் தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கே அழைச்சிட்டு வர்றாரு அடைக்கலம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நான் பாதுகாப்பா பார்த்துக்கிறேன்னு அவருடைய ஊமை பாஷையிலேயே அவங்களுக்கு ஆறுதலும் கொடுக்குறாரு, நம்பிக்கையும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம கீதா கிட்ட போய்
மீனாட்சிக்காக புடவை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. மீனாட்சி, நீங்க தான் இனிமே என்னுடைய சகோதரன், நான் இனிமே உங்களுடைய சகோதரி. நீங்க உங்க அப்பா மாதிரியே பரந்த மனப்பான்மையோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள புகழ்றாங்க. இதுக்கிடையில ஷங்கருக்கு கடன்காரங்களோட தொல்லை அதிகமாயிக்கிட்டே இருக்கு. அதுக்கு கீதா கிட்ட பணம் வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற மற்ற வேலைக்காரங்க சர்வன்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அடைக்கலம் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க ஷங்கர் கிட்ட. இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கீழே தங்க வச்சிருக்காங்க, நீங்க தான் கண்டிக்கணும். கீதாமா நிறைய இடம் கொடுக்கறதுனால அவ நாங்க சொல்றது எல்லாமே நம்ப மாட்டேங்கிறான், எங்க பேச்சுவே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரி, நானே போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன்னு கீழே போறாங்க. போனா வந்திருக்கிறது தன் மனைவின்னு அவருக்கு அப்பதான் தெரியுது. மீனாட்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு தன் கணவரை கிட்ட பேச வராங்க. நான் இனிமே உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு வந்து இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், அதை கெடுத்துடாத, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுன்னு மிரட்டுறாங்க ரெண்டு பேர்த்தையுமே. அது மட்டும் இல்லாம அடைக்கலன் கிட்டையும் மிரட்டுறாரு, இவங்க ரெண்டு பேரும் இனிமே இங்க இருக்கக்கூடாது, துரத்தி விட்டுடு அப்படின்ட்டு. அவரு இல்ல, அவங்க இனிமே இங்கதான் இருப்பாங்கன்னு அவர் உறுதியா சொல்றாரு. கடன்காரங்களோட தொல்லையினால கீதா கிட்ட இருக்கிற மிச்ச பணத்தையும் நகையும் கேட்கிறாரு ஷங்கர். கீதா, இனிமே நான் இங்க இருந்து வாழ்ந்த வாழ்க்கை போதும். நான் எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் நீங்க அதெல்லாமே வந்து பாட்டிலா வாங்கி அடுக்குவீங்க, அதை குடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களே ஒழிய பிசினஸை டெவலப் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை நான் கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா நீங்க கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கிட்ட பிசினஸை டெவலப் பண்ணுவீங்க. அதனால நான் என் அப்பா வீட்டுக்கே போறேன் அப்படின்னு கீதா சொல்றாங்க. அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு ஷங்கர். அடுத்த நாள் காலையில அடைக்கலம் எப்பயும் போல கீதா ரூமுக்கு போய் அவங்கள எழுப்புறதுக்காக போறாரு. ஆனா கீதா பிணமா கிடக்குறாங்க. அவருடைய அலறல் சத்தம் கேட்டு அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாரும் வந்து பார்த்து அடைக்கலம் தான் கொலைகாரன்னு சொல்லி அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போகும்படி செய்யறாங்க. சங்கர் அதிகமா குடிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. தன்னுடைய கணவர் இப்படி குடிச்சு குடிச்சு தன்னை நாசம் படுத்திக்கிறத விரும்பாத மீனாட்சி அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. நான் உனக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கேன், நீ என்னை மன்னிச்சிட்டியா? எப்படி நீ என்னை மன்னிச்ச? உன்னால எப்படி முடிஞ்சதுன்னு சங்கர் திரும்ப கேள்வி கேட்கிறாரு. நீங்க என்னுடைய கணவர், உங்களுக்காக தான் நான் இந்த பூமியிலேயே வாழ்றேன்னு சொல்லி அவரு சமாதானப்படுத்துறாங்க மீனாட்சி. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தான் பிஸ்னஸ் விஷயமா கொச்சினுக்கு போறேன் கப்பல் வழியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு கிளம்புறாரு. அடுத்த நாள் போலீஸ் வராங்க, உங்க கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க மீனாட்சி கிட்ட. தன் கணவனை இழந்ததை நினைச்சு ரொம்ப துடிச்சு போறாங்க மீனாட்சி. அடுத்த நாள் லாயர் வராரு. உங்க கணவர் இறந்துட்டாங்க, அதனால இன்சூரன்ஸ் பணம் 5 லட்சம் உங்களுக்கு தான் வரப்போகுது, ஏன்னா அவர் உங்களை தான் நாமினியா போட்டிருக்காரு. நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா நான் அது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு எனக்கு எதுக்கு இந்த பணம்லாம் அப்படின்னு ரொம்ப வருத்தமா கேட்குறாங்க மீனாட்சி. அதுக்கு உங்களுக்கு இல்லைனாலும் உங்க குழந்தைக்காகவாது வேணும் இல்லையா அப்படின்னு அவரு சமாதானப்படுத்துறாரு. சரின்னு கையெழுத்து போடுறாங்க. அந்த நிலையில ஷங்கரும் அங்க வந்து மாறு வேடத்துல வந்து மீனாட்சியை சந்திக்கிறாங்க. நீங்க உயிரோடு தான் இருக்கீங்களான்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி நீங்க இறந்துட்டீங்கன்னு தெரிஞ்சு இன்சூரன்ஸ் பணம் கொடுக்க வராங்க அப்படிங்கிற தகவலும் சொல்றாங்க. ஆமா, எனக்கு தெரியும், அது பணம் வரட்டும், அதை வச்சு நம்ம போய் வெளியூர்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி மீனாட்சி கிட்ட சொல்றாங்க. மீனாட்சியும் அதை நம்பி அதை ப்ரொசீட் பண்றாங்க. 5 லட்சமும் இவங்க கைக்கு வந்து சேருது. வந்து சேர்ந்த நேரத்திலேயே
இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வா, நம்ம வெளியூர் போலாம் அப்படின்னு ஷங்கர் சொல்றாரு. எதுக்கு? எனக்கு இப்ப எல்லாம் வெளியே போய் ஷாப்பிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அடைக்கலம் வந்து சேர்றாங்க. அடைக்கலம் வந்ததும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா அடைக்கலம் வந்து ஒரு ரூமை திறக்கும் போது சங்கர் பிணமா கீழே விழுறாரு. அச்சச்சோ, கொலை நடந்துருச்சுன்ட்டு மீனாட்சி போய் போலீஸ்க்கு கால் பண்ண போறாங்க. அடைக்கலம் அதை தடுக்கிறாரு. அப்புறம் அடுத்த சீன்ல மீனாட்சி தன்னுடைய குழந்தை லக்ஷ்மி அழைச்சிக்கிட்டு சர்ச்சுக்கு போறாங்க அடைக்கலத்தோட. ஏன்னா அன்னைக்கு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக அன்னைக்கு சர்ச்சுக்கு போறாங்க. நைட்டு ப்ரேயர் நடக்குது, அதுல கலந்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல மயங்கி கீழே விழறாங்க. அங்க பக்கத்துல இருந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்து வீட்டுக்கு விடுறாங்க. வீட்டுக்கு வந்து விட்டதும், அடடா, நான் என்னுடைய பர்ஸ் அங்கேயே விட்டுட்டேன், அதுல நிறைய பணம் இருக்குன்னு மீனாட்சி சொல்றாங்க. பரவாயில்ல, அது சர்ச்சில் தானே இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, நம்ம போய் எடுத்துக்கிட்டே ஆகணும்னு ரொம்ப வற்புறுத்துறாங்க. அதனால டாக்டர், நானே உங்களை அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. சரி, லாக் பண்ணிட்டு வரேங்கும் போது அவங்களுடைய புடவை கிழிஞ்சிடுது. நான் அந்த புடவையை மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு போறாங்க. அந்த ஹேண்ட்பேக்கை எடுத்துட்டு வராங்க. அடுத்து அந்த ரூமை வந்து ஓபன் பண்ண முடியாம தவிக்கும் போது அந்த லாக் ஹோல் வழியா அவங்க பாக்குறாங்க. சங்கர் பிணமா இருக்கிறத பார்த்து மயங்கி விழறாங்க மீனாட்சி. டாக்டர் உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸும் வருது, விசாரணை நடத்துது. ஒரு கட்டத்துல அடைக்கலத்துடைய கோட் அங்க இருக்க, அடைக்கலம் தான் குற்றவாளின்னு அவரை துரத்துறாங்க. அடைக்கலத்து மேல அதீத பிரியம் வச்சிருந்த லக்ஷ்மி, அந்த சின்ன குழந்தை, அடைக்கலத்து பின்னாடியே ஓடுது. ஒரு கட்டத்துல அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து அதே டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு விடுறாரு அடைக்கலம். தன் குழந்தைக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துடுச்சுன்னு சொல்லி மீனாட்சி ரொம்ப துடிச்சு போறாங்க. அங்க வந்து போலீஸ் எல்லார்கிட்டையும் நடந்த உண்மைய சொல்றாங்க. இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க, அந்த கொலையை மறைக்க என்ன மாதிரி தந்திரம் பண்ணாங்க அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதையே. சுவாரஸ்யமான கடைசி நிமிட காட்சிகள், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நான் இப்போ ரீசெண்டாக தான் மேரி கிறிஸ்மஸ் விஜய் சேதுபதியும் கத்ரீனா கைஃபும் நடிச்ச அந்த படத்தை பார்த்தேன். அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் இந்த தட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிற படத்தை பார்த்தேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு சிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்க இந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அங்கேயே கணவர் இறந்துருவாங்க. அந்த கணவர் இறந்ததை எப்படி வந்து அவங்க போலீஸ் கிட்ட மறைக்கிறாங்க, கவர் பண்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த தட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிற படத்துலையும். பார்த்து ரசிங்க. தேங்க்யூ.